ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையிலே தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு பெரிய காரியம், do not be fear because I am with you. நீ ஏன் பயப்பட வேண்டும்? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? காரணமில்லாமல் பயம். காரணத்தோடு பயந்தாலுமே கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும்? நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ பயப்படுவதற்கான காரியம் என்ன? எதிராய் பேசுகிறார்களா? எதிராய் எழும்புகிறார்களா? எதிராய் போராடுகிறார்களா? நாம் அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி, ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாதபடி அவர்களை தள்ளி விட்டு என்றால் அதை ஒரு பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் தெய்வனுடைய கரத்தில் அதை விட்டுவிட்டு நாம் அவர் பாதையில் நடக்க முற்படுவோமே. ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை ஜாதிகள் காண்பார்கள். ஜனங்கள் அல்ல, ஜாதிகள். ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்ல வேண்டும் என்றால், பல காரியங்களை குறித்து அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். யுத்தத்தை குறித்து பயந்தார்கள், எதிராளிகளை குறித்து பயந்தார்கள், விரோதமாக எழும்புகிறவர்களை குறித்து பயந்தார்கள், அசிரியர்களை குறித்து பயந்தார்கள். இப்படி பலரை குறித்து அவர்களுக்கு பயம் இருந்தது. கர்த்தர் சொன்னார், நான் தான் உன்னோடு கூட இருக்கிறேனே, நான் தான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறேனே, நீ ஏன் பயப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்வில் சின்ன விஷயத்தை கூட நாம் பயந்து விடுவோம். எவனாவது ஒருவன் மிரட்டி விட்டால் கூட நாம் பயந்து விடுவோம். எவனால் ஒருவன் எதிர்த்து விட்டால் கூட நாம் பயந்து விடுவோம். சில நேரங்களில் நம்மை தொந்தரவுப்படுத்த, நம்மை அதைரியப்படுத்த, பயத்தை நமக்குள்ளே விதைப்பதற்கு சத்துரு வருவான். சிலர் நம்மிடத்துல நன்றாக பேசுவார்கள், நன்றாக பழகுவார்கள், நன்றாக நம்மோடு கூட கர்த்தருடைய ஆராதனையில், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதில் நம்ம கூட இருப்பதைப் போல இருக்கும். நீங்க அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நச்சு விதையை அவர்கள் வைத்திருப்பார்கள். அவர்களுடைய கரத்துல அந்த நச்சு விதை இருக்கும். அந்த நச்சு விதையை நமக்கு நன்மை செய்வதைப் போல அதை நம்முடைய இருதயத்தில் விதைத்து விட்டு போய்விடுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உங்களுக்கு தெரியுமா, அந்த 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 ஊழியக்காரர் உங்களை பற்றி இப்படியெல்லாம் சொன்னார், நாங்கள் இப்படியெல்லாம் சொன்னோம், பார்த்துக்கோங்க, உங்களை இப்படியெல்லாம் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு ஒரு நச்சு விதையை தூக்கி நம்முடைய இருதயத்தில் போட்டுருவாங்க. நாம் சும்மா இருப்போமா? நாம் அந்த நச்சு விதையை தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், பிள்ளைகளோட, மனைவியோட. அப்படி உட்காந்து, இப்படி இருந்தாலும் சொல்லிட்டானா, ஏன் இருந்தாலும் இப்படி சொன்னா, அப்படி நாம் குழப்பிட்டு இருப்போம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆவியானவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இப்படிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சும்மா இருக்காதீங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல அந்த நச்சு அழி. என்ன பண்ணு? நச்சு அழி. நீ ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் சபிக்காதிரு. நீ சாபம் விட தேவையில்லை. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவன் பேசினால், அது ஊழியக்காரா இருக்கலாம், அது விசுவாசியா இருக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் பேசினால் அவனே அவனுக்கு சாபத்தை வருவித்துக் கொள்கிறான். அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீ எதுக்கு குழப்பம் அடைகிற? அப்போ அதை அப்படியே தூக்கி வீசிட்டோம். அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் நடத்துவார்.
அவ செய்வா. அப்ப நமக்குள்ள பயத்தை பிசாசு எப்படி வேணாலும் விதைப்பான். நாம் அந்த பயத்தை விதைக்கும் போதே கவனமா இருக்கணும். என்ன கவனம்? நம்ம அந்த பயத்தை விதைக்கும் போது அந்த கவனத்தோடு அதை எடுத்து ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு, நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பதில் கொடுங்க, நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் முன்னேற எதுக்கு தடையா இருக்கக்கூடாது, நீங்க என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும். சமீபத்துல சபைக்கு போகிற வழியில ஒரு வீடு ஃபங்க்ஷன். ஒரு வீடு ஃபங்க்ஷன்னா உள்ள சபை இருக்குன்னா அந்த சபைக்கு கொஞ்சம் வழி விட்டுருப்பாங்க. இங்க அப்படி இல்லை, ஃபுல்லா வழி அடைச்சி ரோடெல்லாம் சமையல் பாத்திரம், ரோடெல்லாம் அடுப்பு. நீங்க போகவே முடியாது. அப்படியே நீங்க இறங்கி அந்த பக்கத்துல இருக்கிற வயல்வெளியில இறங்கி போனா பல நச்சுக்கள், பாம்புகள் அங்க நிறைய இருக்கும். அப்ப நாம பயந்துட்டு போக மாட்டோம் அப்படின்ட்டு சத்துரு அவ்வளோ ரோடெல்லாம் வண்டி, கார் போக முடியல, பைக் போக முடியல, எதுவும் போக முடியல. அது இல்லாம தடைகள், பயங்கர தடைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். நாங்க அந்த தடைகளுக்கு நடுவிலையோ புகுந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி நாங்க போயிட்டோம். போய் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணோம். எங்களுக்கு கோபம். என்ன கோபம்னா, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்லை. அப்படியே வழி வச்சிருக்கான். அது ஃபுல்லா பெரிய பெரிய ஆணியும் கடாப்பாறையும் வச்சு குத்தி வச்சிருக்கான். அது ரொம்ப சிக்கலான வழியா இருக்கு. என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் பண்றாங்க? நம்மை திகைக்க வைக்கிற காரியங்கள், பயப்படுத்துகிற காரியங்கள். ஆனா தேவ சமூகத்துல நம்ம போய் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுவாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்துல்ல, தடைகளை தாண்டி வந்து ஜெபிக்கிறல்ல, அதுதான் எனக்கு வேணும். தடைகளை தாண்டி ஜெபிக்கிற ஜெபம் பலத்த கிரியைகளை செய்யும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், நமக்கு பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவி தரல. அதை எதிர்கொண்டு போகிற பலத்த கிரியைகளை, பலத்த அபிஷேகத்தின் வல்லமையை ஆவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கிறார். நான் நிறைய நேரங்கள்ல ஊழியத்துல நான் பார்த்திருக்கேன். எதிரடையான ஜனங்கள் எழும்புவார்கள். எழும்புவாங்க, அவதூறு பேசுவாங்க, எதிரான காரியங்களை செய்வாங்க. நான் காது கேட்காதவ மாதிரியே சில நேரத்துல நடந்து போயிருக்கேன். சபை மக்களை குறித்து அவங்க ஜாதியை சொல்லி திட்டுவாங்க. ஊர்ல உள்ள ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அவங்க ஜாதியை சொல்லி திட்டுவாங்க. இந்த பிள்ளைகள் வந்து அழுவும். பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்றாங்க, அந்த அம்மா காரி துப்புறாங்க, கேவலமா பேசுறாங்க. நான் சொல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஒன்றும் வாயை திறக்காமலே வாங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவான். ஆமேன். ஆண்டவராகிய தேவன் பார்த்துக்கொள்ள, நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பிள்ளைங்க சாதாரணமான பிள்ளைங்க இல்லை, சரியான வாயாடி, சரியான சண்டை போடுற கோஷி. இறங்குச்சுன்னா அவ்வளோதான். ஆனா அந்த பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுற நிமித்தம் தலையை குனிஞ்சிட்டே வருவாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இப்படியெல்லாம் பண்றாங்க பாஸ்டர், நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணுவோமா, கர்த்தர் அவங்கள மாற்றுவா. அன்பு செலுத்த எப்படிதான் செலுத்த? அவங்கள ஆதாயம் பண்ணணும்னா நம்ம போய் சண்டை போடலாம். சண்டை போட்டு அவங்க நமக்கு விரோதமாக எழும்பி, நாம் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆதாயம் பண்ண முடியாது. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க. உங்களை பேசுகிறாங்கல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவங்களே அவங்க குடும்பத்தையும் சபைக்கு கொண்டு வந்தார். அந்த பிள்ளைங்க பக்கம் தான் உட்காரணும். சபையிலலாம் பாகுபாடு கிடையாது. இந்த ஜாதிக்காரங்க இங்கே, அந்த ஜாதிக்காரங்க அங்கே, அங்கே இந்த கலர் போட்டவங்க, இந்த கருப்பாக இருக்கிறவங்க, வெள்ளையாக இருக்கிறவங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி. என்ன வேணா இருந்துக்கோ, தேவ சமூகத்தில் நீ சமம்.
வந்து தேவனுடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஆராதித்தார்கள். காரி துப்பினவர்கள் தான், அவர்களை திட்டினவர்கள் தான், அவரை வேதனைப்படுத்தினவர்கள் தான். ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து உட்கார பண்ணினார். நம்ம அவங்கள குறித்து பயந்து, நம்ம பயத்துல ஏதாவது பேசி, பயம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது. தெரியுமா? நமக்கு கோபம் வந்துடும். பயம் வந்துச்சுன்னா அது ஒரு விதமான காரியத்தை செயலாற்றும். 2வது ஆண்டவர் சொல்றாரு, திகையாதே, நான் உன் தெய்வம். திகையாதே, நீ எந்த காரியத்தை குறித்து திகைத்து போகாதே. We hear something bad about the thing happening around you. நீ என்ன பண்ணக்கூடாது? டிஸ்மை ஆகக்கூடாது, திகைக்கக்கூடாது. அந்த திகைக்கிறத நீ நிறுத்திட்டு கர்த்தருடைய முகத்தை மட்டும் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இதான் நம்முடைய ஆண்டவர். பேசாதவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் முகமுகமாய் நம்மோடு கூட பேசி தரிசிக்கிற கர்த்தர். நமக்கு பலப்படுத்துகிறவர், நம்மோடு கூட பேசி காரியங்களை நடப்பிக்கிறவர், கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன். அதனால மறந்துடவே கூடாது, அவர் நம்ம கூட இருக்கிறவர். அவர் சொல்ல, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்ன பண்ணுவாரா? உதவி செய்வாரா. சகாயம் அப்படின்னா உதவி, ஹெல்ப். உன்னை பலப்படுத்தும். முதல்ல உனக்கு பலத்தை தருவேன். பயந்திருக்கிற, திகைத்திருக்கிற, இதெல்லாம் இல்லாதபடி உன்னை முதல்ல பலப்படுத்துவேன். பின்பு உனக்கு சகாயம், உதவி செய்வேன். அப்ப ஆண்டவருடைய கரம், ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி ஆண்டவரை சார்ந்து நடக்கும் பொழுது ஒரு பலன் நமக்குள்ள இறங்கி வருகிறது. He strengthens us. அதான் உண்மை. He strengthens us and he helps us to overcome from all our problems. அவர் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறார், ஒத்தாசை தருகிறார், கிருபை தருகிறார், தயவை விளங்க பண்ணுகிறார். அப்ப நாம என்ன செய்கிறோம் என்பதுதான் கவனமா நம்ம பார்க்கணும். நம்ம தேவன் மேல் உள்ள நம்பிக்கை, சார்பு, ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொண்டு நடக்கிறது, இது நமக்குள்ள உறுதியா இருந்ததுன்னா அவருடைய பலன் நமக்குள்ள இருக்கிறத காண முடியும். சில நேரத்துல சில சூழ்நிலைகள் நம்ம ரொம்ப நெருக்கி, நம்ம ரொம்ப ஒடிச்சிரும், ஒடுங்கி போயிடுவோம். ஊழியத்துல அந்த மாதிரி சூழ்நிலைகள் அந்த மாதிரி வரும்பொழுது ஒடுங்கி போயிடுவோம். என்னப்பா இது ஊழியம்? அப்படிதான் வரும். என்ன ஊழியம் அது? இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ நெருக்கப்பட்டு, இவ்வளோ காயப்பட்டு, இவ்வளோ கண்ணீர் வெடித்து, இப்படிலாம் ஜெபம் பண்ணி ஒரு நிமிஷத்துல இந்த மனுஷி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டு அந்த ஆராதனையே இல்லாம பண்ணிட்டு போறாளே, இந்த வேதனை நம்ம இருதயத்தை உடைக்கும். இந்த காயம் தாங்க முடியாத ரணமா இருக்கும். சில நேரமெல்லாம் நல்ல சபை வளர்ந்து வரும்போது சிலர் எழும்புவாங்க. எழும்பி அவதூறா நம்ம பத்தி பேசுவாங்க. அதையும் விசுவாசிக்க, அதையும் நம்ப சில விசுவாசிகள் இருக்கத்தான் செய்றாங்க. அந்த விசுவாசிகள் உடனே, ஆமா பாஸ்டர் பிரசங்கத்திலே தெரியுது, அப்ப நம்ம இங்க வேணாம், வேற தூரமா ஒரு சபைக்கு போயிடுவோம். அப்படி ஜனங்கள் எல்லாம் சபையை விட்டு கொண்டு போன ஒரு கூட்டம். சரி, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் மறுபடியும் கட்டுங்கப்பான்னு சொல்லி மறுபடியும் ஜனங்க வந்தா ஒரு அம்மா சொல்லுது, பாவத்தை குறித்து நீ பேசக்கூடாதியா. இப்படியே சொல்லுது, நீங்க பாவத்தை குறித்து அடிக்கடி பேசுறீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ பாவத்தை குறித்துலாம் பேசக்கூடாது. அப்படி நான் பாவம் செய்யறேனா? கர்த்தர் சொல்றாரா அவ பாவம் செய்யறான்னு? நீ ரெக்கமெண்ட் பண்ணணும். நம்ம பொண்ணு அப்படி இப்படி இருக்கும், ஆண்டவரே நீங்க விட்டுருங்க அப்படின்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க? பிரசங்கத்துல சொல்றீங்க பாவம் செய்யாதே அப்படின்றீங்க. பர்சனலா பார்த்து சொல்றீங்க, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை சொல்றாரு, சிஸ்டர் ஜாக்கிரதை, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பாதுகாப்பா இருங்க சொல்றீங்க. அப்படி வந்து சொல்லாமா? நீங்க கர்த்தர் சொன்னான்னு சொல்லாமா? நீங்க எனக்கு ஜெபம் பண்ணில இருக்கணும். நான் ஜெபம் பண்ணல, நீ பாத்தியா? நான் உங்களுக்கெல்லாம் சபையில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இது இப்படி தரங்கிட்ட தெரியுது, அதனால இதுகிட்ட சொல்லு, அதை திருந்த சொல்லு,
இல்லைன்னா இதுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கு நம்ம சொல்றோம். அது விசாரிச்சு பார்த்தா அந்த ஆபத்து அப்படியே இருக்கு. நம்ம இவ்வளோ ஜாக்கிரதையா இவ்வளோ கண்ணீரோட நாம் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்தா அது நம்மளை திருப்பி என்ன தெரியுமா கேட்குது? என்னை பாவத்தை குறித்து நீ பேசவே கூடாது. கடைசியா மிரட்டல் என்ன தெரியுமா? நீ பாவத்தை குறித்தே பேசாத. நீ பேசுனா உன் சபையில ஒருத்தரும் இல்லாம நான் கொண்டு போயிடுவேன். சபையில ஒருத்தரையும் வரவிட மாட்டேன். பாப்போமா அப்படின்னு சவால் விடுது. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போய் அதுக்கு என்னென்னமோ வாங்கி எல்லாம் கொடுத்து அங்கே போகாது இங்கே போங்க, அந்த ஆளை காய விடுவோம், கொஞ்ச நாள் நம்ம காலில் வந்து விழ வைப்போம். போயிட்டாங்க, எல்லாம் போயாச்சு. ஒருத்தரும் இல்லை, சபையை மூடிடுவோம்னு நினைச்சாங்க. நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஒருத்தரும் இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த சபை ஓனர் அந்த ஓனர்கிட்ட பேசி வித்துருங்க சார், வித்துருங்க. அவனும் ஒரு லூசு போய் வித்துட்டான். சர்ச்சும் இல்லை, என்ன செய்ய? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், மரத்துக்கு அடியிலாவது உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஆளாக இருந்தாலும் நானும் என் மனைவியும் போய் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், இப்படிதான் பிளான். அப்போ கர்த்தர் ஒரு வீட்டில் 2 பேர் உட்காந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஜெபிக்க பண்ணுகிறா. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தர் இந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்கிறோம்னு பார்க்குறார், அவ்வளோதான். நாம் ஜெபிக்கிறோமா? அதான் இல்லையே, விட்டு மூடிட்டு ஊற்றி மூடிட்டு போயிடுறோமா? இல்லை, நாம் ஜெபம் பண்ணி அவர் நமக்கு பலத்தை தந்து சகாயம் பண்ணி அதே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறதை காண கர்த்தர் உதவி செய்கிறார். கடைசி ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தில் அவனை தாக்குவேன். அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்கு. இப்போ பயம் இருக்கும், திகில் வந்துச்சு, பலப்படுத்தி நமக்கு உதவி செஞ்சுட்டாரு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் நீதியின் கரத்துல வச்சிருக்க, ₹1 உன்னை தொட்டு பார்க்க சொல்லு. இப்ப அதம் பண்ணி போட்டுருவேன். என் நீதியின் வலது கரத்தில் நீ இருக்கும்போது யார் உள்ள தொட முடியும்? யார் உன்னை என் கரத்திலிருந்து பறிக்க முடியும்? நான் ஜீவனுள்ள தேவன், அதம் பண்ணி போட்டுருவேன். அப்ப கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நம்மை கொண்டு ஆண்டவர் நடப்பிக்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நம்ம குரோதமா எழும்புகிற சத்துனுடைய வல்லமைகளை கர்த்தர் முறியடிக்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆச்சரியமானவர்களை கர்த்தர் செய்கிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இதை அனுபவிக்கணும். எதிராக வருவாங்க தான், எதிராக வருவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே சாப்பிடுவாங்க, நம்ம கூடவே பாஸ்டர்ன்னு. எனக்கு 2 பேரை சந்தேகப்படுவேன், 2 பேர்ல ஜாக்கிரதையா இருப்பேன். ஒன்று, என்கிட்ட வந்து நீங்க தான் எங்க அப்பான்னு வரும், அந்த ஆட்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். அப்பான்னு அப்பிட்டு போயிடுன்னு தெரியும். 2வது ஒரு ஆள்கிட்ட ஜாக்கிரதை இருப்பேன், ஐயான்னு வரும், அந்த ஐயானால டொய்யா போட்டு போயிடுன்னு எனக்கு தெரியும். அதனால அதுக்கிட்டே ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா ஊழியத்தில் 25 வருஷமா நாங்கள் பார்க்காததா இந்த ஐயான்னு போட்டது, அப்பான்னு போட்டது, இதெல்லாம் நம்ம பார்க்காமலே இருக்கோம். பாஸ்டர், சில பிரதர்னு, எனக்கு அந்த இதே பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ பாஸ்டர்ன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பிரதர்ன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஆண்டவர் என்னை மகனேன்னு அடைக்கிறார், அது போதும். எனக்கு பிரியமானவனே என்று சொல்கிற அது போதும். இந்த ஒரு டெசிக்னேஷன் எனக்கு போதும். நீ கொடுக்குற டெசிக்னேஷன் என்னை மேன்மைப்படுத்தாது. அப்போ நம்ம என்னன்னா அவருடைய நீதியின் வலது கரத்தில் இருக்கோம். இப்போ இந்த செய்தியை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பல அனுபவங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கலாம். நீங்களும் பலரால் நிந்திக்கப்பட்டு, குறைவுபடுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க தெரியுமா? அவருடைய நீதியின் வலது கரத்தில். ஸோ 2 காரியம் அதில் மறைஞ்சிருக்கு. ஒன்று, அவர் நீதி செய்கிற தேவன். 2வது, அவர் வலது கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒருவரும் உங்களை தொட முடியாது.
இதுவரை உங்களை அவமானப்படுத்தினவர், இதுவரை உங்களை நிந்தித்தவர், உங்களை வேதனைப்படுத்த, உங்களை காயப்படுத்தினவர் எல்லாம் இருக்கட்டும். கர்த்தர் நீதி செய்கிறவர். அந்த நீதியை பொறுமையா உட்கார்ந்து பாரு. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொன்னா, இந்த காலை வேளையில உங்களை அமர்ந்திருந்து பார்க்க செய்கிற கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற அருமையான உடைய பிள்ளைகள், அவங்களும் பாடுகளுக்கூடாக, வேதனைக்கூடாக, பயத்துக்கூடாக, திகைப்புக்கூடாக நடந்திருந்தால் அவர்களை இப்பொழுது பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணி உங்கள் நீதியின் வலது கரத்துல சுமந்து கொள்ளுங்க. உங்க நீதியை வெளிப்படுத்துங்க. வலது கரம் அவர்களை தாங்கட்டும். தீமை ஒன்றும் தொடாதபடி இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால வழியெடுத்து முத்தரிக்கிறோம். ஆவியான வல்லமை ஆசீர்வாதம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.